ரத்தமோ சதையோ எலும்போ எதுவுமே அல்லாஹ்விடத்தில் வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். மாறாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறார். உங்களுடைய தக்வாவை அல்லாஹ் பார்க்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் என்பதை பார்க்கிறார். அது மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடைகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஈதுடைய நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சஹாபி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காமிச்சாங்க, கேட்டாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையாக கொடுத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்டை வானத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறை தெளிவா குர்ஆனிலே சொல்லி தருகிறார். அதே போன்று கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை மனிதர்கள் வருகிறார்களோ அத்துணை மனிதர்களுக்கும் இந்த குர்பானியுடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலா இயக்கி வைத்திருக்கிறார். கடன் இல்லாதவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு ஆடை வாங்கி குர்பானி கொடுப்பது சிறந்தது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுவும் இன்றைய தினத்தில ஹஜ்ஜு பெருநாளிலே குர்பானி கொடுப்பதை விட வேற எந்த சிறந்த அமலும் கிடையாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவருக்கு வசதி இருந்து எந்த விதமான கடனும் இல்லாமல் அல்லது கடன் இருக்கிறது, அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கு வேறு ஏதாவது வழிகள், சொத்தோ செல்வமோ ஏதாவது இருந்து அப்படி இருந்தது என்று சொன்னால் அவர் கடனாளி கிடையாது. இஸ்லாத்துடைய பார்வையில, ஷரியத்துடைய பார்வையில ஒரு மனிதனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. ஆனால் 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பதற்குண்டான தகுதி அவரிடத்துல இருக்கிறது, சொத்தா இருக்கிறது அல்லது வியாபார பொருளாக இருக்கிறது அல்லது வேற ஏதாவது அவருடைய கையில இருக்கிறது என்று சொன்னால் அவர் கடனாளியாக கருதப்பட மாட்டார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி இருந்தாலும் அவர்கள் ஆடை வாங்கி குர்பானி கொடுப்பது சிறந்தது. அப்படி தகுதி இருந்து குர்பானி கொடுக்காதவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈது தொழுகைக்காக நீங்கள் பள்ளிவாசலுக்கு அல்லது திடலுக்கு வராதீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்பானி கொடுக்கக்கூடிய தகுதி இருந்து கடன் இல்லாமல், அது கடன் இருந்து அதற்குண்டான அழைப்பதற்குண்டான ஜோஷம் இருந்து நாம் அதை குர்பானி கொடுக்கவில்லையானால் நீங்க உங்களுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பள்ளிவாசலுக்கு வராதீங்கன்னா என்ன அர்த்தம்? தொழுகை, உங்களுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய விஷயத்தில அது பேசு பொருளாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டது. அதனால அனைவர்களும் அது தகுதி இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக குர்பானி, ஏன்னா இந்த குர்பானி இருக்கிறதே சொன்னா நாமெல்லாம் ஒரு ஆடை வாங்கி அல்லது ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்து அல்லது ஒட்டகத்துல ஒரு 7 பேர் சேர்ந்து காசை கொடுத்துட்டோம், ஆடை போய் வாங்கி கொண்டாந்து விட்டுட்டோம், 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஆடு வந்துருச்சு, அதை 2-3 நாள் பராமரிச்சுட்டோம், தொழுது முடிச்ச உடனே குர்பானி இது மட்டும் தான் நம்முடைய வேலை. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நிலைமையில் இருந்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தியாகம். மகனை அறுக்க அல்லாஹ் சொல்றான். யாருமே அந்த அந்த வேலைக்கு போக மாட்டாங்க, அந்த சிந்தனைக்கு கூட நம்மளால போக முடியாது. மகனை அறுப்பதா, 2 வருஷம் கழித்து பிறந்த மகனை அறுப்பதா, அது நல்ல கொஞ்சம் வளர்ந்து நல்ல பாசமாக நேசமாக வளர்ந்த தந்தை இடத்துல வளர்ந்த ஒரு மகனை அல்லாஹ் தஆலா அறுக்க சொல்லுகிறார். அது உடனே அதை ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க துணிந்தார்களே அந்த தியாகத்தை தான் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பிராணியை வாங்கக்கூடிய விஷயத்திலும் சரி, அறுக்கக்கூடிய விஷயத்திலும் சரி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சட்டத்திட்டங்களை சொல்லி தந்தார். அது அறுப்பதை 3 தடவை தான் அறுக்கணும். சும்மா கரகரன்னு போட்டு அறுத்துட்டு இருக்க கூடாது. நல்ல கத்தியை நன்றாக கூர்மையாக தீட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லி இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்ற துஆவை ஓதி, யா அல்லாஹ் இந்த ஆட்டை யாருடைய பெயருக்கு கொடுக்கிறோமோ அவருடைய பெயரை சொல்லி இந்த ஆட்டை, இந்த பிராணியை இவருடைய பெயரிலே யா அல்லாஹ் உனக்காக நான் இந்த குர்பானியை கொடுக்கிறேன் என்பதாக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லி அறுக்கணும். இப்படி சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு வேறு எந்த பேச்சையுமே பேசாம அறுத்துடணும்.
பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அதை புடுறா இதை கட்டுறான்னு சொல்லி அதுக்கு பிறகு அறுத்தால் அது பிஸ்மில்லா சொல்லி அறுத்தது போன்ற கணக்கில் வராது என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பதாகவே காலை கெட்டணும்னா கெட்டிடணும், யாரை பிடிக்கணும்னா பிடிக்க வச்சிடணும், எந்த இடத்துல கிபிலாவை நோக்கி முகத்தை வைக்கணும்னா கரெக்டா வச்சிடணும். எல்லாம் வச்சதற்கு பிறகுதான் உட்கார்ந்து கொண்டு அந்த துவாவை ஓதி பிறகு யாருடைய பேருக்காக கொடுக்கிறோமோ அந்த பெயரை சொல்லி யாரெல்லாம் இவருடைய பேர் இல்லை உனக்காக நான் இந்த குர்பானியை கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு 3 தடவை, முதல்ல முன்னாடி பின்னாடி மூணாவது, இந்த 3 தடவை அறுத்தீங்கன்னு சொன்னா அந்த 2 இரத்த குழாய் மறுபட்டு விடும். இரத்தம் முழுவதுமாக வெளியே வந்ததற்கு பிறகு அந்த உயிர் போகும். உயிர் போனதற்கு பிறகு அந்த பிராணியை நம்ம உரிக்க சொல்லணும். சீக்கிரமாக உரிக்கணும் என்பதற்காக வரக்கூடிய கசாயங்கள் என்ன செய்வாங்க சொன்னா, ரத்தம் வெளிவருவதற்கு முன்பதாக அந்த கழுத்தை உடைச்சி சீக்கிரமா ரத்தம் வர வச்சு சீக்கிரமா கொலை செஞ்சிருவாங்க. அப்படி செய்தால் அந்த அது ஹலாலாக ஆகாது என்பதாக சரியத்திலே சொல்லப்படுகிறது. கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்லை, அறுத்ததற்கு பிறகு அதை நாம் ஒடிப்பதோ அதற்கு பிறகு இன்னொரு தடவை அறுப்பதோ கூடாது. நன்றாக முதல் தடவை அறுக்கும் போதே சரியான முறையில் அறுத்து விட வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு ஆளுக்கு ஒரு ஆடுதான் கொடுக்கணும். ஒரு ஆடு நல்ல வசதியாக இருந்து ஒரு ஆடை வாங்கிட்டு நான் குடும்பத்துக்கே கொடுத்தேன்னு சொன்னா அந்த குர்பானை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் தஆலா. 7 பேர் இருந்தாங்க சொன்னா, வசதி இருந்தது என்று சொன்னால் 7 பேர் அந்த 7 ஆடு கொடுக்கணும். 5 பேர் இருந்தாங்க சொன்னால் அதற்குண்டான வசதி இருந்தது என்று சொன்னால் 5 ஆடுகளை வாங்கி கொடுக்கணும். நாம் இது நம்முடைய பொருளாதாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா தியாகத்தை பார்க்கிறார். 5 ஆடு வாங்கினா கையில காசு இருக்காது, ஒரு ஆடு வாங்கினா 15 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் இருக்கிறதே, 5 ஆடு வாங்கின லட்சத்துக்கு மேல போகுதே, நாம் எப்படி வாங்க முடியும் என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய செல்வத்திலே குறைவு ஏற்பட்டு விடும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதை வாங்கி அறுக்கக்கூடிய விஷயத்துல நீங்கள் கஞ்சத்தனத்தை படுவீர்களே, ஆனால் உங்களுடைய செல்வத்திலே குறைவு ஏற்பட்டு விடும். கஞ்சமே இதில் விடக்கூடாது, தாராளமாக செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அறுத்ததற்கு பிறகு அது உயிர் போனதற்கு பிறகு உரிக்க ஆரம்பிக்கணும். உரிச்ச பிறகு வெட்டணும். வெட்டி எல்லாம் அதை ஒரு ஆட்டினுடைய கரியை 3ஆக பங்கு போட்டு, ஒன்று நமக்காகவும் இன்னொன்று சொந்தக்காரர்களுக்காகவும் இன்னொன்று ஏழை எளியர்களுக்காகவும் கொடுக்க வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அதே போன்று செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்த முடிவானாக. வரக்கூடிய காலங்களிலே அதிகமான